தேர்தலுக்காக தான் இது வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் அந்த நபர் வந்து தலைமறைவாக போக வேண்டும்? இவ்வளவு காலமா இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்ப அந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இது வந்து தேவகவுடா அவர்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்குமா? வீட்ல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டா அதிர்ச்சியா இருக்கு. அப்பாவும் பையனும்னு எவ்வளவு மோசமா இருக்கு இல்லையா? ஆனா இத ஒரு பென்டிரைவ்ல போட்டு வைக்கிற காரணம் என்ன மேடம்? இது வந்து ஒரு மனித வக்ரம். ஒரு அவஸ்தைப்படுறாங்க இல்லையா? அந்த அவஸ்தைய பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சைக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான். அப்போ இவங்களுக்கு இன்னும் அதிகபட்சமான ஒரு தண்டனையை கொடுத்து இவங்க வெளியில நடமாட முடியாதபடி செய்யணும். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். கர்நாடக தேர்தல், இரண்டாம் கட்ட தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்க சமயத்துல முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 பெண்களுக்கு மேல் பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி இருக்காரு. இன்னைக்கு தப்பிச்சும் போயிருக்காரு. இந்த பாலியல் சீண்டல் எப்படி மேடம் பாக்குறீங்க? இது வந்து அதாவது நல்ல வசதியா இருக்க வீட்டு பையங்களுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடியதான் இன்னைக்கு வந்து வெளியில வந்துட்டே இருக்கு. அப்போ வசதியா இருக்கிறவங்க வீட்டுல என்ன சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்றது முதல் கேள்வி. அப்போ பெண்களை பத்தி இவங்களுடைய பிம்பம் என்னவா இருக்கு? அதுலயும் அரசியல் அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் சாக்கடை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா இவங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா இவங்க எல்லாம் வந்து ஓரளவு இந்த மாதிரி பெண்கள் பற்றிய பிரச்சனைகள்ல வந்ததே கிடையாது. ஆனா இவங்க வந்து வரும் பொழுது அப்போ இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இந்த மாதிரி நடக்கும் பொழுது அதை பத்தி ஒரு கவலையும் இல்லாம இந்த மாதிரி நடக்குதே, இதை பத்தி வெளியில தெரிஞ்சதுன்னா எவ்வளவு அசிங்கம், அவமானம் அப்படின்ற எந்த நிலைப்பாடும் எடுத்துக்காம இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. அப்போ இதுக்கு வந்து சமூகத்தை சொல்றதா அல்லது குடும்பத்தை சொல்றதா அல்லது பெற்றவர்களை சொல்றதா அப்படின்னு சொன்னா எல்லாமே இதுக்கு வந்து சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு காரணம். இன்னைக்கு வந்து அவங்க இணைஞ்சிருக்கக்கூடிய கட்சி பாஜக. பாஜக அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே பாஜக அப்படின்றது பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இவங்களும் போய் அதுல சேர்ந்த உடனே ஆமா இன்னும் ஊர்ஜிதமா ஆயிடுச்சு. இப்போ இந்த சூழல்ல இப்போ ஒரு பெண்ணை வெறும் போக பொருளா மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த சிந்தனைய நம்ம ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். அப்போ இவங்களால எப்படி அரசியல் வாழ்க்கைக்குள்ள சாதிக்க முடியும்? இன்னும் கேட்டா இத வந்து தோண்ட தோண்ட என்ன வருது அப்படின்னா, அப்பாவும் பையனும் வந்து ஒரே பெண்ணை, அதுலயும் 60 வயசுக்கு மேல ஒரு வீட்டுல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணிய வந்து பாலியல் அத்துமீறலுக்கு வந்துட்டு உட்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க எல்லாம் மனுஷங்க தானா? நம்ம தெருவுல போகும்போது நாயும் சேர்ந்துட்டு இருக்கோம். சில நேரம் வந்துட்டு ஜனங்களே கல்லால அடிக்கிறது எல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் ஆமா. அதெல்லாம் வந்துட்டு இப்போ கண் முன்னாடி அப்படியே வருது. இவங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது. அப்போ இவங்களை எல்லாம் எதுக்கு அரசியல் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்? அப்ப இவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? இவரு குமாரசாமி அவர்களாகட்டும், இல்ல இவங்களுடைய தாத்தாவே தேவகவுடா அவர்களாகட்டும். அப்ப இவங்க எல்லாம் என்ன நம்பி இத வந்து பண்ணியிருக்காங்க? இது வந்து ஒரே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 3000க்கும் இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 300 பெண்களுக்கு மேல. அப்போ 3000 வீடியோக்களும் 300 பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நேத்து நடந்தது இல்லை. இவ்வளவு காலமா இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இது வந்து தேவகவுடா அவர்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்குமா? எவ்வளவு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல தொடர்ச்சியா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா பிள்ளைங்க வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துலயாவது அது தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனா இது எப்படி வந்து விட்டு வச்சிருக்காங்க? இத வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான், இந்த வீடியோ வந்து வெளியில லீக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் வீட்டுல வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வெளியில சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறோம். அப்போ அந்த பெண்மணி எப்படி இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தாங்க? ஒருவேளை தேர்தலுக்காகத்தான் இது வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்மா வந்துட்டு வெளியில வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு இது உண்மையில நடந்திருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தலுக்காக தான் இது வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் அந்த நபர் வந்து தலைமறைவாக போக வேண்டும்?
அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் இந்திய நாட்டை விட்டு ஜெர்மனிக்கு ஏன் அவர் போனார் அப்படின்னு சொன்னா, அவர் மேல இருக்கக்கூடிய குற்றம் உண்மைதான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு நம்ம சரியான பாடத்தை குடுத்தே ஆகணும். அரசியல் வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இதுவரைக்கும் நம்முடைய அரசியல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஆகட்டும், நேரு அவர்கள் ஆகட்டும், எவ்வளவு வந்துட்டு மக்களை நினைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் தன்னுடைய உல்லாச வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக, நிறைய சொத்து சேர்க்கறதுக்காக, இன்னும் பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு போறதுக்காக, தலைமுறைக்கான ஒரு வாழ்க்கையை தேடுவதற்காகத்தான் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வராங்க. அதனால இவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நாம முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஹாசன் எம்பியா இருக்கிற ரேவண்ணா கிட்டத்தட்ட மனு கொடுக்க வர்றவங்க, அதுக்கப்புறம் இந்த சிபாரிசு கடிதம் கொண்டு வரவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காரு மேடம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் அந்த சம்பவம் நடந்தது இல்லாம அதை வீடியோ எடுத்து பென்ட்ரைவ் போட்டு வச்சிருக்காரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப காலம் நடந்திருக்கு சொல்ல வரீங்க. ஆமா, அப்போ எல்லாருமே இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அதனால எல்லாரையுமே இப்போ நம்ம சிட்டிசன் படத்துல கூட பார்த்தோம்னா, இதுக்கு யார் பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க, அவங்க உறவுக்காரவங்க யாரு, எல்லாருடைய குடியுரிமையும் ரத்து பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இவங்க கூட யாரெல்லாம் துணையா இருந்திருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு உதவிக்காக ஒரு இடத்துக்கு வரோம். ஏன் வரோம்? சரி செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தானே ஒரு பெண்கள் வெளியில வராங்க. மக்களோட பிரதிநிதி பாருங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நாளை பின்ன பெண்கள்லாம் பொதுவெளிக்கு வர்றத எப்படி பாப்பாங்க? இப்ப சாதாரணமாவே இவரெல்லாம் நடிகர் எஸ்.வி. சேகர்லாம் பெண்கள் பொதுவெளிகள்ல உயர்ந்த பதவியில இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு பேசுறாரு. அவர் எப்படி அந்த ஊடகத்துறையில இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த சூழல்ல ஒரு எம்பியா இருக்காரு, நமக்குன்னு ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கட்சியை சார்ந்த பெண்கள் அவங்களுடைய கஷ்டத்தின் காரணமா வரும்பொழுது, அந்த கஷ்டத்தை நீங்க இந்த மாதிரி பயன்படுத்துறீங்களே, உங்களை எல்லாம் அரசியல்ல விட்டு வைக்கலாமா? உங்களை இந்த சமூகத்திலேயே முதல்ல விட்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஆவேசம் வருது இல்லையா? யார் இதுக்கு மணி கட்ட போறாங்கன்னே தெரியல. போய் இவரு அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரை யாரு அங்க இருந்து கூட்டிட்டு வருவாங்க? கூட்டிட்டு வந்தாலும் அந்த வழக்கு சரியா நடக்குமா? இல்ல அவங்க ஜாமீன் இல்ல வாய்தா வாங்குறது, இந்த மாதிரி வாய்தான்னு போட்டு இது கடைசியில நீர்த்து போயிடுமா என்னன்னே தெரியல. இப்ப இன்னைக்கு போக்சோ சட்டம்னு ஒரு கடுமையான ஒரு சட்டம் வந்திருக்கு. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் சிறுவர் சிறுமியர் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்கள விசாரிக்கக்கூடிய முறையே வேறு மாதிரியா இருக்கு அப்படின்றதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி போக்சோ போன்ற சட்டங்கள் வந்த இந்த நாள்ல கூட 300 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த பெண்கள் ஒருத்தர் கூட வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அப்போ எந்த மாதிரி பெண்களை நீங்க அபியூஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல இருந்தன வரீங்க, அவளுடைய உயிர் பாதையில இருந்தன வரீங்க, அப்புறம் எப்படி அந்த உயிர் பாதையை உங்களுக்கு ஆசை தீர்க்கக்கூடிய ஒரு இடமா மட்டும் எப்படி பாப்பீங்கன்னே தெரியல. அதுலயும் அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டா அதிர்ச்சியா இருக்கு. அப்பாவும் பையனும்னுது எவ்வளவு மோசமா இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் தந்தை அப்படின்றத எந்த அளவுக்கு வச்சிருக்கோம், ஒரு தாய் அப்படின்ற ஒரு தகுதியை எந்த அளவுக்கு வச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி இவங்க எல்லாம் நாய்ங்களா? விலங்குகள் கூட அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய இணைய தேடுமா. அந்த உணர்வு இல்லாட்டி ஆணும் பெண்ணும் ரொம்ப சாதாரணமா சமமா உலாவிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 6 அறிவு இருக்கிற மனுஷன் பண்ற வேலையா இது? இதெல்லாம் எப்படிதான் இவங்க எல்லாம் பொறுத்துக்கிறாங்க? எப்படி இன்னும் இந்த நாடு இன்னும் இதே நிலைமையிலேயே இருக்கு? அதுவும் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது சொல்ல முடியாத அளவுல இருக்கு. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாதான் இது எல்லாமே சரிப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 பெண்கள் 3000 வீடியோக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதை ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வைக்கிற காரணம் என்ன மேடம்? ஒருவேளை இதை வச்சு தொடர்ச்சியா பெண்களை ஏமாத்திட்டே இருந்திருப்பாரா எப்படி மேடம்? இது ஒரு மனித வக்ரம். இதை பென்ட்ரைவ் போட்டு வச்சிருக்கிறதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை வச்சு பிளாக்மெயில் பண்றதுக்கான ஒரு கருவி. இன்னொரு கருவி என்னன்னா, இந்த மாதிரி பெண்கள் ஒரு கத்தி ஒரு அவஸ்தைப்படுறாங்க இல்லையா? அந்த அவஸ்தைய பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சைக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான். அதுலயும் இவருடைய முகம் சரியா தெரியல,
பாதிக்கப்பட்ட பெண்களை தான் வந்துட்டு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த வீடியோவை பார்க்கல. ஆனா அந்த செய்திகளை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ அந்த பெண்களை தான் வந்து இவங்க வந்து பிளாக்மெயிலுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு கருவியா வந்து இதை வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவியலினுடைய வளர்ச்சியை நாம வந்து வளர்ச்சிக்காக எடுக்கணுமா இல்ல இந்த மாதிரி அசிங்க வேலை செய்யறதுக்காக எடுக்கணுமா அப்படின்றத மனசாட்சியோட ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். நமக்கு சிவப்பு ரோஜான்னு ஒரு படம் வந்திருக்கு. கமலஹாசன் நடிச்ச படம். ஆமா பாரதியார் டைரக்ஷன். ஆமா. அதுல பாத்தீங்கன்னா அந்த கமல் அப்படின்றவர் வந்துட்டு வேற பெண்களோட இருக்கக்கூடிய காட்சிகளை அப்படியே வீடியோ எடுத்து அதை வந்துட்டு பார்க்கக்கூடியவரா அவங்க அப்பா அந்த படத்துல தத்தெடுக்கக்கூடிய ஒரு அப்பாவா இருப்பார் இல்லையா, அவர் வந்து பாக்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சைக்கோ, ஒரு உளவியல் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணினுடைய மனநிலை. ஒரு பெண்ணை நம்ம எப்படி வந்து ஜெயிச்சிட்டோம் பத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலமான மனநிலை தான் அந்த மனநிலை. அப்போ இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ரேவண்ணா வந்து இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ரேவண்ணாவுடைய மகன் வந்து இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பென் டிரைவ்ல எடுத்து வச்சு, அப்போ இவங்க மனப்பிறழ்வு இருக்கிறவங்க, அதுக்காக இவங்களை வந்துட்டு தண்டனையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லல. அப்போ இவங்களுக்கு இன்னும் அதிகபட்சமான ஒரு தண்டனையை கொடுத்து இவங்க வெளியில நடமாட முடியாதபடி செய்யணும். அந்த மாதிரி செஞ்சாதான் அதை பாக்குறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது பெண்களை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும்டா, நம்ம வந்துட்டு கை தட்டி கூப்பிடுற மாதிரி அவங்கள வந்து வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு படிப்பினை இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையின் வழியாக இந்த சமூகம் அடைய வேண்டும். அதனால இந்த பென்டிரைவ்ல வந்து எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த மனித மனத்தினுடைய கேவலமான பகுதி தான். இப்போ ஒண்ணும் இல்ல, காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில ஒரு பெண்ணை கூட கொன்னுட்டாங்க இப்போ சமீபத்துல. இப்போ காதலிக்க கூடிய ஒரு ஆண், தன்னோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய காதலி, அவ மேல கையில போட்டு இருக்கிறது இல்ல அவ கைய பிடிக்கிறது, அவருக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி போட்டோஸோ அல்லது வீடியோக்களோ எடுத்து வைக்கிறாங்க. ஏன் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. அப்போ மனித வக்கரம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். பெண்கள் வந்து வளர்ந்துட்டாங்க, பெண்களுக்கு இன்னும் என்ன விடுதலையை கேக்குறீங்க அப்படின்னு சில பேர் முட்டாள்தனமா கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ பெண்களை வந்து நீங்க என்னவா பாக்குறீங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஒத்துப்பீங்க, பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க முகத்துல ஆசிட் விடுறது அல்லது அவங்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய படங்களை வீடியோக்களை எடுத்து வச்சு அவங்கள மறுபடியும் பிளாக்மெயில் பண்றது. இப்ப இந்த மாதிரி அவங்களோட வந்துட்டு அதாவது அந்த ரங்கமான ஒரு பணியில இருந்ததை கூட நீங்க வீடியோ எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுடைய மனசினுடைய மிகப்பெரிய வக்கரம். அதனால தனியா இருந்து ரசிச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலையைத்தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு. தேசிய மகளிர் ஆணையத்துல வந்து நாளுக்கு நாள் கம்ப்ளைண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனா தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர்கள் திருமதி குஷ்பு அவர்கள் அமைதியா காக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடந்த திரிஷாவுக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்த குஷ்பு அவர்கள் இப்ப அமைதியா இருக்காங்களா, என்ன காரணம்? அவங்கதான் லீவ் லெட்டர் வாங்கி போட்டிருக்காங்களே, இந்த மாதிரி என்னால பிரச்சாரத்துக்கெல்லாம் வர முடியல, தயவு செஞ்சு என்னுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு அப்படின்னு விடுப்பு கடிதம் கொடுத்திருக்கறனால அவங்க இப்ப வந்து அமைதியா இருக்கிறாங்க. இதுவே வேற ஆட்சி காலங்கள்ல வேற அதாவது அவங்களுடைய கூட்டணியில இல்லாம ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்கிற விரக்தியில இருக்காங்களா? விரக்தியில வந்து இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்தவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வாரி கொடுத்து ஒரு பதவி எல்லாம் கொடுத்து, அதுலயும் இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, நம்ம விஜயதரணி, நம்ம காங்கிரஸ்ல வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்ல, அல்லோலப்பட்டுக்கிட்டு அங்க போய் சேர்ந்தாங்க. கடைசியில அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிற பதவியும் போய் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாம கடைசியில நடுத்தருவுல நின்னதான் மிச்சம். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து இப்ப கடைசியில ஒண்ணுமே இல்ல, வெறும் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ வெயில்ல எங்கடா நம்ம போறது அப்படின்றதுனால விடுப்பு கடிதத்தை லீவ் லெட்டரை வந்து எழுதி கொடுத்தாங்க. இப்ப இதுவே பாஜக கூட்டணியில இல்லாத வேற ஒரு கட்சியில ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருந்தா கூட இந்நேரம் ஐயோ பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இந்த இந்திய நாட்டுல பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பே கிடையாது, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. பாஜக கூட என்ன நினைச்சிருக்கு, எப்படியாவது நம்ம இதோட கூட்டணி வச்சு ஜேடிஎஸ் அதாவது என்ன மதச்சார்பற்ற ஜனதாதளமா, கேவலம் அது, மதச்சார்பற்ற ஜனதாதளத்தோட கூட்டணி வச்சாவது நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டாங்க. கடைசியில ஒரு இடம் கூட வராது போல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல தாமரை மலரும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இவங்க பண்ணி இருக்கிற வேலை இருக்கு பாருங்களேன்,
அதனால ஒரு இடத்துல கூட மலர முடியாம போயிடுச்சு. அதனால இவங்க என்ன அரசியல் நோக்கத்துக்காக போனாங்களோ அந்த அரசியல் நோக்கமே வந்து வீணாயிடுச்சு. இப்போ இந்த சூழல்ல குஷ்பு அம்மையார் வந்து என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க. இல்ல மேடம், வழக்கமான சமூக வலைதளத்துல ஏதாவது ஒரு கருத்து பதிவு இல்லாமல இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா என்ன சொல்ல ம். போனா நாளாக பாத்தீங்கன்னா இது பெரிய சம்பவமா இருக்கும் போல. கிட்டத்தட்ட 300 பெண்களுக்கு மேலனா கிட்டத்தட்ட 300 ம். பெண்கள் சொல்றாங்க. ஆனா போக போக அதிகரிச்சுட்டே போகும். ஆமா. அப்படிங்கும் போது ஒரு சமூக வலைதளம் ஒரு பதிவாக இடலாம்ல. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். குஷ்பு அவர்கள் வந்து பெண்களுக்காக பேசுறாங்களா? அல்லது தனக்காக மட்டுமே பேசினார்களா? அப்படின்றத இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க என்ன மௌனம் காக்குறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்ததா நம்ம எங்க போகலாம்? எங்க நகரலாம்? எந்த எந்த கட்சிக்கு கட்சியோட போகலாம்? போய் எந்த கட்சி பேலன்ஸ் இருக்கு? ஆமா. எந்த கட்சிக்கு போனா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும்? இல்ல ஏதாவது ஒரு ஆதாயம் உண்டு அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இத பத்தி எதுவுமே கவனிச்சுக்காம அப்படியே இருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய சூழல் அதுதான். அதனால பெண்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது நம்பி இருந்தீங்கன்னா, சாரி. தயவு செஞ்சு உங்களுடைய கருத்த மாத்திக்கோங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதுவே பெரிய சர்ச்சைக்குரிய பேசுபொருளா போயிட்டு இருக்கு கர்நாடக தேர்தல்ல. ம். இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா, இந்த பிரிஜ்வால் ரேவண்ணா மீது போடப்பட்ட வழக்கு வந்து எப்படி கர்நாடக அரசியல்ல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா எப்படி மேடம்? சுத்தமா ஊத்தி மூடியாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு வந்துட்டு திருந்தி நல்ல வழியில இருக்கிறாங்க. இந்த வயசானவங்களுக்கு என்ன இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு இளமை அப்படியே திரும்பிக்கிட்டே இருக்குதா என்னன்னே தெரியல. அப்போ இந்த பாஜகவினுடைய சித்தாந்தமே என்னன்னா, பெண்கள வந்துட்டு மையப்படுத்தக் கூடாது. முதன்மைப்படுத்தக் கூடாது. இப்போ பெண்கள வந்து இந்த மாரி நம்ம பாலியல் அத்துமீறல் பண்ணோம், பாலியல் சீண்டல் பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு யாராவது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தைரியமா வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ பெண்கள வந்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம கையில எடுக்கக்கூடிய ஒரே வேலை பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் செய்வதுதான். ஏன்னா ஒரு பெண் வந்துட்டு பொதுவெளிக்கு வரான்னா, அவள வந்துட்டு திறமைய வச்சு ஒண்ணுமே பேசவே முடியாது. ஏன்னா அவ அதை விட திறமை உடையவளா இருப்பா. வேற என்ன பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்டா, அவலாம் வெளியில வந்தான்னா எப்படி வந்தான்னு தெரியுமா? அப்படின்னு அவளுடைய ஒழுக்கத்தை பற்றி, அவளுடைய நடத்தைய பற்றி பேசுறாங்க. சரி. அவ தான் ஒழுக்கம் வந்து தவறி இருக்கிறா அப்படின்னு சொன்னா, அவ ஒருத்தி மட்டும் தவறி இருப்பாளா? அவருக்கு துணை போனவன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன நீங்க பேசணுமா? பேசக்கூடாதா? ஏன்னா ஒழுக்கத்த வந்து ஒரு பெண் தவறி இருக்கிறான்னா, அப்ப அவளுக்கு துணை இருந்தவன் யாரு? இன்னொரு பெண்ணா? இன்னொரு ஆண் தானே துணையா இருந்திருப்பான். அப்ப அவன பத்தி ஏன் பேசவே மாட்டேன்றீங்க? உண்மையிலே ஒழுக்கம் தவறி இருந்தால். அப்போ ஆண்களுக்கெல்லாம் ஒழுக்கம் தேவையில்லை. பெண்களுக்கு மட்டும்தான் நடத்தை, ஒழுக்கம் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் தான் பாஜகவினுடைய சித்தாந்தம். அதனால தான் ஆனா அவங்க பாஜக தலைவர்கள்லாம் பாஜக தான் இந்தியாவுடைய பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு கட்சி அப்படிலாம் சொல்லிட்டே வராங்கல்ல. பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொன்னா, ஒரு கோவில் கருவறைக்குள்ள ஒரு பெண்ண வந்துட்டு அதுவும் ஒரு சிறுமிய, ஒரு குழந்தைய வந்துட்டு நீங்க பாலியல் ஆசைக்கு வந்து உட்படுத்துவீங்களா? இறந்தே போச்சு அந்த குழந்தை. அதே மாதிரி இவரு தேவநாதன்லாம் பார்க்கிறோம். அவரெல்லாம் எந்த அளவுக்கு பாருங்களேன், ஒரு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கோவில்லாம் புனிதம்னு சொல்றோம். இந்த புனிதமான ஒரு இடத்துல நீங்க இந்த மாதிரியான வேலைகள பண்ணியிருக்கீங்களே, இதையெல்லாம் என்ன சொல்றது? அவ்வளவு ஏன்? அந்த காலத்துல அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்துல ஒரு அரசன் வந்து தன்னுடைய மனைவியோட காசி கோவிலுக்கு வந்திருக்கான். அந்த மனைவிய வந்துட்டு கருவறையில வச்சு அவளோட வந்து உடலுறவு கொண்டவன் தான் அன்னைக்கு இருந்த ஒரு அர்ச்சகன். அதனால அந்த மக்கள்லாம் இந்த கோவில் தீட்டாயிடுச்சு எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த கோவில வந்து இடிச்சிட்டு மறுபடியும் கட்டி கொடுத்தறதான் அவுரங்கசீபினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இதை இஸ்லாமியர்கள் கோவில உடைச்சிட்டாங்கன்னு பேசுறாங்க. ஏன் உடைச்சாங்க அப்படின்றதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை யாருமே சொல்றதே கிடையாது. அதனால இஸ்லாம் மன்னர்கள் ஆட்சி காலத்துல ஒரு கோவில் இடிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள்லாம் உண்டு. அதனால காலம் காலமாக இந்த பாஜகவினர் RSS மனநிலை என்னன்னா பெண்களை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய கருத்துப்படி அதுலயும் பார்ப்பனர்கள் அவங்க எல்லாம் வந்துட்டு தலையில இருந்து பிறந்தவர்கள், சத்திரியர்கள் வந்து தோல்ல இருந்து பிறந்தவர்கள், வைசியர்கள் வியாபாரிகள் வந்து தொடையில இருந்து பிறந்தவர்கள், சூத்திரர்கள் வந்து கால்ல இருந்து பிறந்தவர்கள். அதுக்கும் கீழே ஒரு இனம் உண்டு. அது என்னன்னா அவங்கதான் பெண்கள். அப்போ நீங்க எந்த வீட்டுக்கு போனீங்கன்னாலும் நீங்க அதாவது மலம் அள்ளக்கூடிய ஒரு சாதியில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த வீட்டு பெண்கள் தான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கக்கூச கழுவிட்டு இருப்பாங்க.
குழந்தைங்களுடைய போச்சு அப்படின்னு, கக்கா போச்சுன்னா அதை கழுவிட்டு இருப்பாங்க. அவங்கதான் துணியை துவைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கதான் சமையல் செய்வாங்க. அவங்கதான் வீட்டை பெருக்குவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் அந்த சூத்திரருக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க யாருன்னா பெண்கள். இதை மனு தர்மத்தின் வழியாக கட்டமைத்தவர்கள் யாரு? RSS சித்தாந்தத்தை கொண்டவர்கள். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பெண்களை வெறும் பாலியல் பொருளாக மட்டுமே பார்க்கின்றார்கள். இப்போ இந்த வயசுல எடியூரப்பா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து நடந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வழியில வந்துட்டு இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் ரேவண்ணாவுடைய மகன் இவங்க எல்லாம் அந்த வழியில வரும் பொழுது அப்போ பெண்களை பற்றிய இவங்களுடைய புரிதல் என்ன? பெண்கள் அப்படின்னு சொன்னா இவங்க எப்படியா பார்ப்பாங்க? அப்போ இவங்க வீட்டு பெண்களை இவங்க எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சரியான ஒரு தண்டனையா இருக்கணும். அந்த தண்டனைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட போடாம அந்த தண்டனைய கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.